பொண்ணு பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரா. இப்படியே அடுத்த நாள் ஆகுது. இந்த பையன் குளிச்சிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு டவலை கேக்குறான். அப்ப அம்மாவும் டவல் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த பையனும் அம்மா நான் போட வேண்டிய ட்ரெஸ் டேபிள் எடுத்து வச்சிருன்றான். அப்ப அம்மாவும் சரி பாப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த பையனோட மனைவியும் நீங்க எனக்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன் தானேன்றா. அப்ப பையனும் இல்லங்க என்னோட அம்மா தான் டெய்லியுமே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு காஃபி போட்டு குடுக்குறா. சரிங்க நான் வந்து சமைக்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு இந்த பையனும் நீங்க எல்லாம் சமைக்க போறீங்க மன்னிச்சிருங்க எங்க அம்மா சமைச்சாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த பையன் சாப்பிட போகும்போது என்னமா மறந்துட்டியா நீ தானே எப்பயுமே எனக்கு ஊட்டி விடுவ அப்படின்னு. அப்ப அம்மாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தா இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆகிடுறா. இந்த பையனுமே வேலைக்கு கிளம்பி போறான். இப்படியே நைட் ஆயிடுது. இந்த பையன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரான். இந்த பொண்ணுமே தன்னோட கணவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்றா. ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா அவனோட மனைவிட்ட பேசாம அவளோட அம்மா கிட்ட வந்து என்னமா பண்ற சாப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த பொண்ணு ரொம்பவுமே கவலையாகிறா. எப்படியோ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே இந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அம்மாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன்னு. கொஞ்ச நேரத்தால இந்த பையன் சொல்றான் என்னோட அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல நான் வந்து என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. இதை கேட்டு இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருங்க எங்க அம்மாட்ட சொல்லிட்டு நானும் வரேன்னு. அப்ப அம்மா கிட்டே நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம்ன்றா. இதை கேட்டு அம்மாவும் இப்பதானே வந்தீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன்றாங்க. அப்ப பொண்ணு இல்லம்மா இவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கா அதனாலதான் போறோம் அப்படின்னு. அப்ப அம்மாவும் சரி போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததை பார்த்தோம் அம்மாவும் என்னப்பா இவ்வளவு வேகமா வீட்டுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மருமகள்கிட்ட போய் கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு ரொம்பவுமே கவலையா நடந்த விஷயத்த சொல்றா. இதை கேட்டு அம்மாவும் சின்ன வயசுல இருந்து அவனை கைக்குள்ளேயே வளர்த்துட்டமா அவனை வந்து நான் எங்கேயுமே விடுறது இல்ல என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட நான் விடுறது இல்ல அதனாலதான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை வந்து நீ தம்மா மாத்தணும் நான் வந்து அவனுக்கு தெரியாம ஊருக்கு போயிடுறேன் நான் இல்லாம அவன் இருந்து தானே ஆகணும் அவன் கண்டிப்பா மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலையிலேயே ஊருக்கு போயிடுறாங்க. தெரியாம இந்த பையனும் அவங்க அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா தேடுறான். இந்த பொண்ணு சொல்றா அவங்க அம்மா வந்து காலையிலேயே ஊருக்கு போயிட்டாங்கன்னு. இந்த பையன் இதை கேட்டு ரொம்பவுமே கவலையாயிடுறான். அதுக்கப்புறமா இந்த பையன் குளிக்க போகும்போது இந்த பொண்ணு டவல் எடுத்து கொடுக்குறா. நீங்க போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் டேபிள் எடுத்து வச்சிட்டேன்றா. அப்ப பையனும் சரி அப்படின்றான். அதுக்கப்புறமா சாப்பிட போகும்போது டெய்லியுமே தன்னோட அம்மா ஊட்டி விடுறத நினைச்சு பார்த்துட்டு அவனவே சாப்பிடுறான். இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அம்மா ஊர்ல இருந்து வராங்க. அப்ப அந்த பையனே வேலை விட்டு வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா பார்த்தோன்னா இப்ப அம்மா வந்த என்கிட்ட சொல்லாம நீ போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சம்பள பணத்தை கொடுக்குறான். அப்ப அம்மாவும் என்கிட்ட தான் கொடுக்க போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த பையன் தன்னோட மனைவி கிட்ட கொடுக்குறான். இந்த பையன் எனக்கு வந்து தலை வலிக்குது காஃபி போட்டு கொண்டு வான்னு. அப்ப அம்மாவும் சரிப்பா அப்படின்றாங்க. நீ எங்க அம்மா போற அவளே காஃபி போடட்டும் அவளோட காஃபி நல்லா இருக்கும் அப்படின்றா. இதை கேட்டு அம்மாவும் பையன் வந்து மாறிட்டான் அப்படின்னு நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷம்